நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அங்கிள் இப்ப எப்படி அக்கா நிரபராதின்னு எப்படி நிரூபிக்கிறது? நம்ம எப்படி நிரூபிக்க போறோம் எப்படின்னு பாத்துக்கிட்டே இரு. நம்ம இங்க இருந்து சும்மா போறதுல நீ கவலையே படாத. நீ போன் பேசிட்டு வா, நான் வினை கேபின்ல இருக்கேன். சரியா? தம்மு, நான் போனை கட் பண்ணும்போது உனக்கு புரியலையா? நாங்க எல்லாரும் எவ்வளவு டென்ஷனா இருக்கோம் தெரியுமா இங்க? ஐம் சாரிக்கா. ஆனா நான் எதுக்காக கால் பண்ணேன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட கேட்கணும். விடுங்கக்கா, பரவாயில்ல. நான் இப்போ உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. தம்மு பரவாயில்ல, கேளு. ஐ எம் சோ சாரிடா. நான் உன்கிட்ட அந்த மாதிரி பேசிருக்க கூடாது. இங்க பாரு, இங்க கேஸ் நடந்துட்டு இருக்கு. மாமா கோர்ட்ல நிரூபிச்சிட்டாரு. கரண் உடம்புல பாஞ்ச குண்டு அது ஜீவிதாக்கா சுட்ட கன்ல இருந்து வந்ததில்ல. என்ன? அப்படின்னா இதுக்கு அர்த்தம் ஜீவிதாக்கா நிரபராதி. அப்புறம் எந்த தண்டனையும் கிடைக்காதுல்ல? தெரியல தாமு. குற்றவாளி ரொம்ப புத்திசாலித்தனமா அந்த கன்னையே மாத்திட்டான். அதனால மாமா இதை நிரூபிக்க தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இந்த வேலையை பண்ணது யாருன்னு எந்த க்ளூவும் கிடைக்க மாட்டேங்குது. அந்த நேரத்துல கொலை நடந்த இடத்துல அங்க யார் இருந்திருப்பாங்க? அக்கா, ஒருவேளை இது ஜெய்பாலோட வேலையா இருக்குமோ? ஏன்னா நான் ஒரு வாட்டி கரணியும் ஜெய்பாலையும் ஒன்னா இங்க ரிஷிகேஷ்ல வச்சு பார்த்தேன். எவ்வளவு பெரிய விஷயம்! இந்த விஷயத்தை நான் ஏன் யோசிக்காம விட்டுட்டேன்? Thank you so much தாமு. நான் உனக்கு கொஞ்ச நேரத்துல கால் பண்றேன். ஓகே? ஓகேக்கா, டேக் கேர். சித்தப்பா, நாம இந்த ஃபுட்டேஜை வச்சு இவ்வளவு தூரம் வந்துட்டோம். ஆனா கரணை யார் சுட்டிருப்பாங்கன்னு நமக்கு இது வரைக்கும் தெரியவே இல்லையே. நான் போலீஸ் ரெக்கார்ட்ஸ்ல இதோட ஓனர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏதோ மதன்கிற பேர்ல இருக்கு. ஆனா இப்போ அவர் உயிரோடவும் இல்லை. எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே இல்லை. கரணை யார் சுட்டிருப்பாங்க, எதுக்காக சுட்டிருப்பாங்க? நான் சொல்றேன் மாமா. குற்றவாளி கரணை எதுக்கு கொண்டாங்கிறத மட்டும் நம்ம யோசிச்சுட்டு இருக்க கூடாது. அக்காவையும் விஸ்வாவையும் யாரு மாட்டி விட்டாங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பாயிண்ட். இது யாரோட வேலையா இருந்தாலும் சரி மாமா, அவன் நம்ம குடும்பத்தை அழிக்கணும்னு தான் நினைக்கிறான். அண்ட் அந்த ஆள் யாருன்னு உங்க ரெண்டு பேருக்கும் நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். அப்ப நீ ஜெய்பாலை பத்தி தான் பேசுறியா? எக்ஸாக்ட்லி மாமா. ஜெய்பாலும் கரணும் சேர்ந்துதான் நம்ம குடும்பத்தையும் அழிக்கணும்னு நினைச்சாங்க. எப்ப கரனால அது முடியலையோ உடனே ஜெய்பால் அவனை கொண்டுட்டு மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டான். ஆமா வினய், ஐ திங்க் மாலதி கரெக்டா தான் சொல்றா. நம்ம நல்லா யோசனை பண்ணி பார்த்தா கண்டிப்பா இது ஜெயபாலோட வேலையா தான் இருக்கணும். அப்புறம் ஜீவிதா சொல்றதை வச்சு பார்த்தா ஜெயபால் அன்னைக்கு கரணை சந்திக்கிறதா இருந்தான். ஆனா அவன் ஏன் அங்க வரல? இல்ல சித்தப்பா, அவன் கரண் வீட்டு பக்கத்துல தான் இருந்திருக்கான். ஒருவேளை அவன் அங்க இருந்து தான் போன் பண்ணிருப்பான். அவன் இந்த கேஸையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அப்ப நாம நினைச்சதா சரி. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜெய்பாலா தான் இருக்கணும். ஆனா வினய், கோர்ட்ல ஜெயபால குற்றவாளின்னு நிரூபிக்கிறதுக்கும் அப்புறம் ஜீவிதாவை நிரபராதி நிரூபிக்கிறதுக்கும் அந்த கன்னை நம்ம கைப்பற்றி ஆகணும். ஆனா இப்ப நமக்கு 1 மணி நேரம் தான் இருக்கு. நில்லுங்க. நீங்க எங்க போறீங்க? இதே இடத்துல உட்காந்துருங்க. ஒன்னும் இல்ல மேடம், ரொம்ப தாகமா இருக்காதான் தண்ணி குடிக்க போகலான்னு. எங்க அனுமதி இல்லாம நீங்க எங்கேயும் போக கூடாது. உட்காருங்க. ஹலோ, என்ன பேசுறீங்க? அவங்க தண்ணி குடிக்க தானே போறாங்க. அவங்கள ஏன் தடுக்குறீங்க? தண்ணி குடிக்கிறேன்னு எத்தனையோ கைதிங்க தப்பிச்சு போயிருக்காங்க. இவங்களும் தப்பிச்சு போயிட்டா? இத பாருங்க, நீங்க போலீஸா இருக்கிறதுனால என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்காதீங்க. முதல்ல நீங்க யார்கிட்ட பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. விஸ்வா ப்ளீஸ். அவங்க அவங்களோட கடமையை தானே செய்றாங்க. கடமைங்கிற பேர்ல கொடுமைப்படுத்துறாங்க நீ. சரி விஸ்வா. சாரி மேடம். மேடம், நான் 2 நிமிஷம் அவர்கிட்ட பேசலாமா? சரி. விஸ்வா, அவங்க அவங்களோட கடமையை பண்ணிட்டு இருக்காங்க. நீ அவங்கள போய் திட்டுற. அண்ணி, இதனாலதான் நான் இந்த தப்பை ஏத்துக்கிட்டேன்.
என்னால அதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. இதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியல. என்னால மட்டும் தாங்கிக்க முடியுமா விஸ்வா? எந்த தப்பும் பண்ணாம நீ மட்டும் எனக்காக குற்றத்தை ஏத்துக்கும் போது என்னால மட்டும் தாங்கிக்க முடியுமா? அண்ணி, இந்த உலகம் என்ன பேசுன்னு யோசிங்க. எனக்கு உலகத்தை பத்தி கவலை இல்ல விஸ்வா. என்னோட மனசாட்சியை சொல்றபடிதான் நான் நடப்பேன். ஒருவேளை உனக்கு தப்பா தண்டனை கிடைச்சதுன்னா அப்புறம் மிச்சம் இருக்கிற என்னோட வாழ்க்கை ஜெயில் தண்டனை விட கொடுமையானதா இருக்கும். கிளம்புங்க, டைம் ஆயிடுச்சு. நீங்களும் வாங்க. ஹலோ, வணக்கம் ஷாலினிமா. நான் ரிஷிகேஷ்ல இருந்து ஜீவிதா பாட்டி பேசுறேன். உங்களோட வேதனையை என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்களால புரிஞ்சுக்க முடியுதுன்னா அப்புறம் எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணீங்க? அது மாலதிக்கு ஃபோன் பண்ண கிடைக்கல. இன்னைக்கு கோர்ட்ல என்ன நடந்ததுங்கிறத தெரிஞ்சுக்க ஃபோன் பண்ணேன். இதுல தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? யார் குற்றவாளியோ அவங்களுக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும். தூக்கு தண்டனையோ இல்ல ஆயுள் தண்டனையோ இல்ல ஷாலினிமா, எங்க ஜீவிதா பாருங்க. நான் ஜீவிதாவை பத்தி எதுவும் பேச விரும்பல, ப்ளீஸ். மிஸ்டர் வினய் வதேரா, உங்களுக்கு புது சாட்சி ஏதாவது கிடைச்சதா? யுவர் ஆனர், நாங்க சாட்சியை தேடிட்டு தான் இருக்கோம். ஆனா அதுக்கு முன்னாடி நான் குற்றவாளி கூண்டுக்கு ஒரு முக்கியமான சாட்சியை கூப்பிடலான் இருக்கேன். ஏன்னா அவர் இந்த கேஸை ரொம்ப நெருக்கமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் சொல்லணும்னா இப்ப கூட அவர் இந்த கோர்ட்ல தான் இருக்காருன்னா பாருங்களேன். அவர் தான் மிஸ்டர் ஜெய்பால். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் குற்றவாளி கூண்டுக்கு ஒரு முக்கியமான சாட்சியை கூப்பிடலான் இருக்கேன். ஏன்னா அவர் இந்த கேஸை ரொம்ப நெருக்கமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் சொல்லணும்னா இப்ப கூட அவர் இந்த கோர்ட்ல தான் இருக்காருன்னா பாருங்களேன். அவர் தான் மிஸ்டர் ஜெய்பால். யுவர் ஆனர், நான் மிஸ்டர் ஜெய்பால் கிட்ட சில கேள்வி கேட்கலான் இருக்கேன். அதுக்கு அனுமதி தர முடியுமா? அனுமதிக்கிறேன். தேங்க்யூ யுவர் ஆனர். ஜெயபால், ஜெயபால், ஜெயபால். நான் சொல்வதெல்லாம் உண்மை. யுவர் ஆனர், மிஸ்டர் ஜெய்பாலை இந்த கோர்ட்ல வச்சு விசாரிக்கிறதுக்கு முன்னாடி இவரை பத்தின சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். மிஸ்டர் ஜெய்பால் now is a converted criminal. இப்பதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஜெயில இருந்து வந்தாரு. இவர் மேல லேண்ட் மாஃபியா அது இது நிறைய கேஸ் இருக்கு. Objection, my lord. மிஸ்டர் ஜெயபால் யாரு என்னங்கிறதெல்லாம் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம். சம்பந்தம் இருக்கு யுவர் ஆனர். ஏன்னா இவர் டிசம்பர் 13ஆம் தேதி ராத்திரி கொலை செய்யப்பட்ட கரனுக்கு 2 வாட்டி ஃபோன் பண்ணிருக்காரு. நான் சொன்னது சரியா ஜெய்பால்? இல்ல, நான் யாருக்கும் எந்த காலும் பண்ணல. மிஸ்டர் ஜெய்பால், யுவர் ஆனர், இது மிஸ்டர் ஜெய்பாலோட போன் ரெக்கார்ட்ஸ். இது நீங்க கொஞ்சம் கவனமா பாத்தீங்கன்னா சரியா 7:08க்கு மிஸ்டர் ஜெய்பால் கரனுக்கு போன் பண்ணிருக்க விஷயம் உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாம கரனை கொலை பண்றதுக்கு முன்னாடியே இவர் போன் பண்ணிருக்கிறதும் தெரியும்.
அது எனக்கு ஆக்சுவலா ஞாபகம் இல்ல. ஒரு நாளைக்கு 100 பேருக்கு ஃபோன் பண்றேன். ஒருவேளை நான் கரனுக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம். யுவர் ஆனர், மிஸ்டர் ஜெய்பால் கொலை செய்யப்பட்ட கரனுக்கு ஃபோன் மட்டும் பண்ணல, இவரு கரனோட வீட்டுக்கும் போயிருக்காரு. நான் சொன்னதெல்லாம் சரிதானே ஜெய்பால்? இல்ல, நான் அன்னைக்கு ராத்திரி ஒரு ஹோட்டல்ல முக்கியமான கிளையண்ட் கூட மீட்டிங்ல இருந்தேன். தேவைப்பட்ட அந்த ஹோட்டல் ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். அதுவும் இல்லாம நான் கரண் வீட்டுக்கு எதுக்கு போகணும்? எனக்கு அவன் யாருன்னு கூட தெரியாதே. நான் அவனை ஒரு தடவை இல்ல 2 தடவை தான் மீட் பண்ணிருப்பேன். யுவர் ஆனர், இவர் சொன்ன பாயிண்ட நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவர் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோர்ட்ல கரணை எனக்கு யாருனே தெரியாதுன்னு சொன்னார். யுவர் ஆனர், இந்த பேப்பரை நீங்க கொஞ்சம் கவனமா பாத்தீங்கன்னா உங்களுக்கே உண்மை என்னன்னு தெரியும். மிஸ்டர் ஜெயபாலும் அந்த கரனும் பிசினஸ் பார்ட்னர்ஸா இருந்திருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்ட கரண் ரிஷிகேஷ்ல ஏலத்துல ஒரு வீடு வாங்கியிருக்காரு. அந்த பேமெண்ட் மிஸ்டர் ஜெய்பாலோட அக்கவுண்ட்ல இருந்து கிரெடிட் ஆயிருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மிஸ்டர் ஜெய்பால், யாருனே தெரியாத ஒரு நபருக்கு இவ்வளவு பெரிய அமௌண்ட் தூக்கி கொடுத்திருக்கீங்க. வாவ். மிஸ்டர் வினய், நீங்க கேஸ திசை திருப்புறீங்க. மிஸ்டர் ஜெயபால் கரனுடைய பிசினஸ் பார்ட்னர் அப்படிங்கறத நான் ஒத்துக்கிறேன். எல்லா பிசினஸ் மேனுக்கும் யாராவது ஒரு பார்ட்னர் இருக்கதான் செய்வாங்க. அதுக்கு அர்த்தம் ஒண்ணும் இது இல்லையே ஜெயபால் தான் கரனை கொலை பண்ணிருப்பாருன்னு. அவரு கரனை கொலை பண்ண வேண்டிய அவசியம் என்ன? பழைய பகை. எனக்கும் கரனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே. நான் எதுக்காக அவரை பக்கத்துல? ஆனா வதேரா குடும்பத்து மேல உங்களுக்கு பகை இருக்குல்ல? யுவர் ஆனர், பல வருஷங்களா ஜெய்பாலுக்கும் வதேரா குடும்பத்துக்கும் பகை இருக்கிறது உண்மை. அது மட்டும் இல்லாம பல வருஷங்களா வதேரா குடும்பத்துக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தணும்னு முயற்சி செய்யறாரு. அதுக்காக தான் கரணை பலிகடா ஆக்கி வதேரா குடும்பத்தோட கௌரவத்தை ஸ்பாயில் பண்ணலாம்னு நினைச்சாரா. ஆனா அது முடியல. அந்த குடும்பத்துக்கு கரணை அமைச்சதே இவர் தான். கரனால இந்த விஷயம் முடியலன்னு இவரே கரணை கொலை பண்ணி வதேரா குடும்பத்து மேல பழிய போட்டாரு. அப்ஜெக்ஷன் மை லார்ட். மிஸ்டர் வினய் தேவையில்லாம ஒரு அப்பாவியை குற்றவாளி ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை ஜெயபால் அன்னைக்கு கரனுடைய வீட்டுல இருந்திருந்தார்னா அந்த வீடியோ காட்சியில இவரும் பதிவாயிருப்பாரு. அப்ஜெக்ஷன் சஸ்டெயின். மிஸ்டர் வினய், இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. யுவர் ஆனர், ஒருவேளை இப்படி ஆயிருக்கலாம். மிஸ்டர் ஜெய்பாலை கேமரால பதிவாகாத மாதிரி எங்கேயாவது ஒளிஞ்சு இருந்திருக்கலாம்ல. ஆனா மிஸ்டர் வினய், எப்ப மிஸ்டர் ஜெயபால் அவருடைய கன்னை சேஞ்ச் பண்றதுக்கு உள்ள வந்திருப்பாரோ, நீங்க சொன்ன உங்க கற்பனை கதைப்படி அப்போ அந்த வீடியோ காட்சியில கண்டிப்பா அவர் பதிவாயிருப்பாரு. ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்கவே இல்லையே. ஒருவேளை கன்னை எக்ஸ்சேஞ்ச் பண்ணாம இருந்திருந்தாருன்னா அப்ப போலீஸ்க்கு சம்பவ இடத்துல 2 கன்னு கிடைச்சிருக்கணும். ஆனா போலீஸுக்கு ஒரே ஒரு கன்னு தான் கிடைச்சிருக்கு. அப்ப மை லார்ட், 2வது கன் எங்க இருக்கு? அந்த 2வது கன் இங்க இருக்கு யுவர் ஆனர். நான் ஜெய்பால் வீட்ல இருந்து தான் வரேன். அப்புறம் அந்த வீடியோல அக்கா கையில இருந்த கன் எனக்கு ஜெய்பால் வீட்ல தான் கிடைச்சது. தேங்க்யூ மிஸ்ஸஸ் மாலினி. அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. ஏன் நடந்திருக்க முடியாது நீங்களே சொல்லுங்க. ஏன்னா என்ன ஜெய்பால், உண்மை என்னன்னு கோர்ட்டுக்கு சொல்லுங்க, எல்லாருக்கும் தெரியட்டும். என்ன மென்னு முழுங்குறீங்க? உண்மை என்னவோ அதை கோர்ட்டுக்கு சொல்லுங்க. ஏன் இப்படி மௌனமா இருக்கீங்க? இது நடந்திருக்க முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, அது ஏன் நடந்திருக்க முடியாதுன்னு நீங்களே கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஏன்னா ஜட்ஜ் சார், நான் மர்டரே பண்ணாதப்ப இந்த கண்ணு என்கிட்ட எப்படி இருந்திருக்கும்? வேணும்னா அந்த கண்ணை செக் பண்ண சொல்லுங்க. என்கிட்ட எந்த கண்ணும் இல்ல. இந்த பொண்ணு போய் சொல்றா, என்ன மாட்டி விட முயற்சி பண்றா. இதெல்லாம் அவங்க பண்ற சூழ்ச்சி. இது உண்மைதான் யுவர் ஆனர். நான் இந்த கன்னை டெஸ்ட் பண்றதுக்கு உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுக்கிறேன். பெர்மிஷன் கிராண்டட்.
இந்த ரிப்போர்ட்டை வச்சு பார்த்தா இந்த கன் கோல்ட் தான். சம்பவ இடத்துல கிடைச்ச குண்டோட கன் மாடல் இது இல்ல, இது வேற ஒரு கன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாத்தீங்களா ஜட்ஜ் சார், நான் சொன்னது சரிதானே? இந்த பொண்ணு என்ன மாட்டி விட முயற்சி பண்ணிட்டு இருக்கானு. இப்ப இவங்களாவே மாட்டிக்குவாங்க. மை லார்ட், இந்த பொண்ணு கிட்ட கேளுங்க இந்த டூப்ளிகேட் கன் எங்க இருந்து கிடைச்சதுன்னு. யுவர் ஆனர், நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுல மிஸ்ஸஸ் மாலதி மேல எந்த தப்பும் இல்ல. இது டூப்ளிகேட் கன்னு எனக்கு நல்லா தெரியும். இதை எதுக்காக நான் பயன்படுத்தினேன்னா, மிஸ்டர் ஜெய்பால் இந்த டூப்ளிகேட் கன்னை பார்த்து பயந்து கோர்ட்டுக்கு எல்லா உண்மையும் சொல்லிடுவாருன்னு நினைச்சேன். யுவர் ஆனர், என் குறிக்கோள்லாம் சரிதான், ஆனா நான் நடந்துகிட்ட விதம் தான் தப்பு. என்ன மன்னிச்சிருங்க. மிஸ்டர் வினய் வதேரா, உங்களை மாதிரி திறமையான வக்கீல் இப்படி செஞ்சிருக்க கூடாது. இப்ப நீங்க எந்த வழியை பயன்படுத்தினீங்களோ அது இந்த கோர்ட்டுக்கு எதிரானது. இது உங்களுக்கு தெரியும். இனிமே நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு இந்த கோர்ட் உங்களுக்கு கண்டனம் தெரிவிக்குது. இல்லனா உங்க லா பிராக்டிஸோட லைசன்ஸ் கேன்சல் பண்ணப்படும். அதோட உங்க பார் கவுன்சிலோட மெம்பர்ஷிப் நிரந்தரமா நீக்கப்படும். மிஸ்ஸஸ் மாலதி, கோர்ட்டுக்கு தப்பான ஆதாரங்களை கொண்டு வரக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? இந்த தடவை உங்களை கோர்ட் மன்னிக்குது. இனிமே இந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாது. இல்லனா உங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். I'm sorry, Your Honor. 20 நிமிஷம் அவகாசத்துக்கு அப்புறம் இந்த கோர்ட் மீண்டும் தொடங்கும். அப்போ இந்த கோர்ட் இறுதி முடிவு என்னன்னு தெரிவிக்கும். மாமா ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க. நீங்க எவ்வளவு கேஸ் சால்வ் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கும்ல. மாலதி, நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கோம். மாலதி, நல்லா புரிஞ்சுக்க. இனிமே நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நல்லா யோசனை பண்ணி தான் வைக்கணும். சரி, இப்ப நம்ம என்ன பண்றது? அதையும் நீங்களே சொல்லுங்க. இந்த கேஸ்ல முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னா, நமக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. இல்ல சித்தப்பா, அதுவும் நமக்கு சாதகம் தான். இந்த கேஸ் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல இருக்கிறது நல்ல விஷயம் தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முடிவு வராத வரைக்கும் ஜீவிதா போலீஸ் கஸ்டடியில இருந்திருப்பா. அப்பனா நாம என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் அதை இன்னைக்கே பண்ணணுமா? இன்னைக்கு நாள் முடிய போகுது. இன்னும் ஒரு சில மணி நேரம் தான் இருக்கு. அண்ணன் இந்த கேஸ்ல ஜெயிச்சிருவாருன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அண்ணன். ஆமா விஸ்வா, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. வினய் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சு நிச்சயமா நம்ம 2 பேரையும் வெளியே கொண்டு வந்துருவாரு. பாவம். பாவம், அந்த மாதிரி எந்த வழியும் இல்ல. இனிமே நீ உன் வாழ்க்கை பூரா ஜெயில தான் குப்பை கொட்டணும் ஜீவிதா வினய். கடவுள் இருக்கிற வரைக்கும் நீங்க சொன்னது நிச்சயமா நடக்க போறதில்ல. அப்படியா? அப்போ உன் புருஷன் உன்னை காப்பாத்திடுவாங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கு? நிச்சயமா. நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்வாங்கிற வாக்கு, சத்தியம், இதை எல்லாத்தையும் நீ அடியோட மறந்துடு. இப்போ நீ பிரிய போற நேரம் வந்துருச்சு ஜீவிதா. எனக்கு உன்னை நினைச்சா பாவமா தான் இருக்கு. இவ்வளவு இளம் வயசுல உன் புருஷன் இல்லாம ஜெயில்ல எப்படி வாழ போற? என்ன பண்றீங்க? கூட்டிட்டு போங்க. என் அண்ணன் உனக்கு அறை கொடுத்தாருல, அதுல உன் பாதி மூளை கலங்கி இருக்கு. என்ன நீ அடிச்சிட்டல? அண்ணனையும் அண்ணனையும் ஒரு கை பாத்தறண்டா. நீ யாருக்கிட்ட மோதி தெரியாம மோதி இருக்க. விஷ்ணு ப்ளீஸ் ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர்செல்ஃப். என்ன பண்ற நீ? அனி பாத்தீங்களா என்ன சொன்னானு? அவன நான் கொன்னு இருப்பேன். விஷ்ணு போதும். நானும் இது வரைக்கும் எத்தனையோ கேஸை பார்த்திருக்கேன். குற்றவாளி ஏதாவது ஒரு தடயத்தை விட்டு தான் போவான்.
ஆனா இந்த கேஸ்ல குற்றவாளி ரொம்ப உஷாரா இருக்கான். அங்கிள், இது அடிக்கடி பாக்குறதுனால என்ன ஆக போகுது? ஜெய்பாலை பத்தி நமக்கு என்ன ஆதாரம் கிடைக்க போகுது? வினய், இதுல அடிக்கடி என்ன பார்த்துட்டு இருக்க? இதுதான் சித்தப்பா, நாம இது வரைக்கும் இதை தான் தேடிக்கிட்டு இருக்கோம்.